ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கக்கூடிய பஞ்சாயத்தை அதை பேசுறதுக்கு ஓமன் நாட்டை சூஸ் பண்ணாங்க. அந்த நாட்டில் 8 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்காங்க நபர்கள். இவங்க என்னதான் பேசினாங்க அந்த 8 மணி நேரம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதைத்தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இன்னொரு பக்கம் ஈரானோடு கொண்டிருக்கக்கூடிய உறவை முறித்து கொள்க அப்படின்னு எந்தெந்த நாடுகள்கிட்டலாம் அமெரிக்கா இப்போ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தவிர்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாத்தையும் வெளியில் போக சொல்லிட்டாங்க. என்ன நடக்க போகுது ஈரானில்? டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசலாமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஈரான் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த காட்சிகள் எல்லாம் அதைத்தான் நமக்கு சொல்லுது. இது இந்த வாரத்திலேயே நடக்கக்கூடிய 3வது மிகப்பெரிய அளவிலான தீ விபத்து. எதேச்சையா நடக்குதா அப்படின்னு தெரியல. பட் எக்கு தப்பா அங்கே ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஈரானுடைய அர்தபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம், அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கிடங்கு, அந்த எண்ணெய் கிடங்குல தான் பெரிய அளவிலான ஒரு வெடிப்பு சத்தம் கேட்டுச்சு. உள்ளே போய் பார்க்கறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு. சரி, மொசாட் பேச்சுவார்த்தைகளை சீர்குலைப்பதற்கு முயற்சிக்கிறதா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் தான் இப்போ ஒட்டுமொத்த வேர்ல்டும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 நாடுகளுக்கு இடையில பரஸ்பரமாக எல்லாரும் போயிட்டாங்கன்னா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் இல்லாமல் போயிடும்ல. ஸோ கூத்தாடிகளாக இருக்கக்கூடிய அந்த மொசாட் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத ஈரானை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பத்தாததுக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் ஆச்சு இல்லையா? 30 லட்சம் பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள், ஏகப்பட்ட வீடியோக்கள். இதில் ட்ரம்பினுடைய பெயர் மட்டுமே எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் 38,000 தடவை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. வடிவேலு ஒரு படத்தில் அவருடைய வேட்டியை உரியுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவார். உடனே அவர் பயந்துக்கிட்டு நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார். நீ மானம் உள்ளவன், நான் மானம் இல்லாதவன் அப்படின்னு ஒரு டயலாக் வரும். அது மாதிரி இந்தியர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், கல்ச்சரல் ரிலேட்டடான விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ட்ரம்ப்புக்கு அந்த மாதிரியான கல்ச்சர் அப்படிங்கிறது அமெரிக்காவில் கிடையாது. எப்படினாலும் வாழலாம் அப்படிங்கிறது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுடைய அந்த ஸ்ட்ரக்சர். பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. மோடியினுடைய பெயர் டான்ஸ் ஆடினார் அப்படிங்கிற அந்த வார்த்தை மட்டும்தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்குது. பட் இந்தியர்கள் அவரை துவச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க வித் ஏஐ வீடியோட சேர்த்து, டான்ஸ் ஆடுற வீடியோ. ஓகே, அதற்கே இந்த பாடு ரைட்டா? இப்போது அதனுடைய விளைவு என்ன ஆகிடுக்கு? பயத்தில் ஆர்எஸ்எஸ்காரங்க டோட்டலாக மோடியவே காலி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியாது. பட் பெரிய வேலை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவோடு ஒப்பந்தமும் கையெழுத்தாயிடுச்சு. விவசாயிகளை அடமானமும் வச்சுட்டாங்க. ஜவுளி, தோல் பொருட்கள், கைவினைப் பொருட்கள் மீதான அமெரிக்காவினுடைய வரிகள் 18% குறைஞ்சிருக்கு. இந்திய மருந்து பொருட்கள், ஆபரணங்கள் போன்றவற்றுக்கான பூஜ்ஜிய வரி உள்ளே இறக்குறாங்க. இந்திய விவசாயிகளுடைய நலன் காப்பதற்காக பால் பண்ணை பொருட்களுக்கு இந்த ஒப்பந்தத்தில் முழு பாதுகாப்பு அளிப்பு. சிரிப்பு தான் வருது. சரி, விமான பாகங்களுக்கு விலக்கு அளிக்கவும் அமெரிக்கா ஒப்புதல். சரி, $500 மில்லியன் அளவிற்கு அமெரிக்காவில் இருந்து எரிசக்தி மற்றும் தொழில்நுட்ப பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு இந்தியா ஒப்புதல். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்தியாவையே அமெரிக்கா கிட்ட அடமானம் வச்சுட்டாங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் சொல்லக்கூடிய விஷயம். சரி, இப்போ நம்ம அப்படியே மிடில் ஈஸ்ட் பக்கம் போவோம். இவ்வளவு மக்கள் கூடியிருக்காங்கல்ல, இது எதுக்காக நினைக்கிறீங்க? ரைட்டா, ஏதோ ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வுக்கு கூடியிருக்காங்க. இவர் தான் கடாஃபியினுடைய மகன். செவ்வாய்க்கிழமை அவருடைய படுகொலை நடந்தது. கடாஃபியை பற்றி சொல்லணும்னா பேசிகிட்டே போகலாம். அமெரிக்காவில் அவருக்கு எதிரான விசாரணை நடந்தப்போ கூட கெத்தா தனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சால் கூட வாயில் சுருட்டை ஒன்று பற்ற வச்சுக்கிட்டு அமெரிக்காக்காரங்களை பார்த்து ஃபு அப்படின்னு ஊதி தள்ளினவர் தான் கடாஃபி. நீங்கள் உலகத்தில் வேறு எங்கேனாலும் போய் என்னனாலும் பண்ணிக்கோ, என் நாட்டில் எதுவும் பண்ண முடியாது ஒன்றால் அப்படின்னு சொல்லி எதிர்த்து குரல் கொடுப்பினவர் தான் இந்த கடாஃபி. அப்படிப்பட்டவருடைய மகன் அரசியல் களத்தில் புகுந்ததற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் லிபியாவில் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரையும் தூக்கிட்டாங்க. ரைட்டா? இப்போது அவருடைய மகன் சைஃப் அல் இஸ்லாம்
அவருடைய சொந்த ஊர்லேயே அடக்கம் செய்யப்படுறார். அவருடைய குடும்பத்தார் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்களோ அதுக்கு பக்கத்தில். அப்போது அவருக்கு ஆதரவாக மக்கள் கூட்டம் இவ்வளவு பேர் கூடியிருக்காங்க. பனிவாலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான பிளேஸ், அந்த பிளேஸ்லையே வச்சு அவரை அடக்கம் பண்ணுறாங்க. கடாஃபியினுடைய மகன் சைஃப் அல் இஸ்லாம் அவருடைய படுகொலையில் பிரான்ஸும் இங்கிலாந்துக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுது. இது தொடர்பான அறிக்கைகள்லாம் மேற்கத்திய ஊடகங்கள் வெளியில் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஈரானில் மறுபடியும் ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் வந்து தூரத்தில் கேட்குது. சரியா? சரி, போய் விசாரித்து பார்த்தா தூரத்தில் போய் என்ன தெரியுமா நடந்திருக்கு? இராணுவ தாக்குதல் தளத்தில் வந்து ஒரு பெரிய தீ விபத்து. இராணுவ தளத்தில் டெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய இராணுவ தளத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் திடீர்னு தீப்பற்றி எரியுது. அது எப்படிங்க திடீர்னு ஒரு கட்டடம் தீப்பிடிச்சு எரியும்? ஒன்று இப்போ ஒரு கேஸ் வெடிப்பு இல்லை பைப்லைன் வெடிப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. பட் அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எங்கே கிடைக்கவே மாட்டேங்குது. மரவேலை பட்டறையில் தீ விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு கதை சொல்கிறாங்க. எது எப்படியோ அது அணைக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. தீ விபத்துக்கான உண்மையான காரணம் இன்ன வரைக்கும் வெளியில் வரல. என்னமோ நடக்குது ஈரானில், அது என்னங்கிறது தான் வெளியில் சொல்ல மாட்டாங்க. ட்ரம்ப்பு ஒபாமாவை பற்றி ஒரு கேவலமான ஒரு வீடியோ ஒன்று சித்தரிச்சிருந்தார். இது வந்து லைன் கிங் அப்படிங்கிற படத்தில் வரக்கூடிய காட்சிகள் மாதிரி சித்தரித்து ஒரு ஏஐ வீடியோ. அந்த மாதிரியான வீடியோக்களை ஒரு நாட்டினுடைய அதிபர் வந்து அன்வெரிஃபைடு வீடியோவை அவரோட சமூக வலைத்தளத்தில் போஸ்ட் பண்ணக்கூடாது. அதான் ஒரு உண்மையான மனிதனாக இருந்தால் அப்படி செய்யணும். பட் ட்ரம்ப்புக்கிட்ட அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒபாமா வீடியோவுக்காக நான் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் சொல்லியிருக்கார். நான் பார்த்தேன், அதை மக்கள்கிட்ட கொடுத்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது? நான் எந்த தவறு செஞ்சதான் நினைக்கல. இந்த லைன் கிங் படத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேலிச்சித்திரத்தை தானே நான் பதிஞ்சதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்டு முடிச்சிட்டார். அடுத்ததா இந்த காட்சி நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் இது பீட்டு பாமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. அதோட கலர் வேறு. அது வந்து சிமெண்ட் கலரில் இருக்கும் இல்லையா? பட் இதோட கலர் பாருங்கள், எல்லோயிஷாக இருக்குது. சரி, இப்போது இது எங்கே பறந்துக்கிட்டு இருக்கு, இது என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமே ஷாக்கில் இருக்குது. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட செய்தியாக சொல்ல போகிறேன். சீனாவினுடைய C-67 ரெயின்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இல்லாத விமானம், பீட்டு பாமுக்கு இணையாக அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பனா பிரசாத் அப்படின்னு கேட்டால், இதனுடைய மறைவுத்தன்மை, அதாவது இது பறக்கும் போதே தன்னைத்தானே மறைச்சிக்கும். ரெக்கை வடிவமைப்பு வந்து ரேடாருடைய பாதுகாப்பு நிறைந்த சூழலில் கூட ரேடாருடைய கண்ணில் படாமலேயே ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு வல்லது. சக்தி வாய்ந்த செயல்திறன் என்னென்னா, 2 டன் அளவிற்கு வெடிகுண்டு சுமக்கக்கூடிய திறனோட 11,500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகக்கூடியது. ஓகேவா? அப்போ ஈரானுக்கு இது கிடைச்சா என்ன ஆகும்? டைரெக்டாக அமெரிக்காவில் டைரெக்டாக வெள்ளை மாளிகை மீதே பெரிய ஒரு அட்டாக்கை நடத்துறதுக்கு சாத்தியமே அப்படிங்கிறாங்க. இதனுடைய தொழில்நுட்ப மேன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, மணிக்கு 920 கிலோமீட்டர் வேகத்தில் 13 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கிறதுக்கு வல்லது. மொத்தமாக இது 15 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு வல்லது. அதாவது இப்போது அமெரிக்காவிலேருந்து ஈரானுக்கு பீட்டு பாம் வந்தது, மொத்தம் 12 மணி நேரம் கணக்கு சொல்கிறாங்க. சரியா? பட் இது 15 மணி நேரம் இடைவிடாமலே பறக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. இந்த விமானத்தை இப்போது ஈரானுக்கு கொடுக்கறது தொடர்பாக சீனா பரிசீலனை செய்து வருகிறது அப்படிங்கிறது தான் ஹாட்டான நியூஸ். கொடுத்தா என்ன ஆகும்? அமெரிக்கா க்ளோஸ். சந்திப்பு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நடந்துச்சு. எங்கே? ஓமனில். யாருக்கு இடையில? விட்காஃப் அதோடு சேர்த்து ட்ரம்பினுடைய மருமகன் அவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசியிருக்காங்க. ஓமனில் இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்ட்ரி இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட அந்த விவரங்கள்லாம் ஷேர் செய்யப்பட்டு அதற்கு பிறகு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட அந்த தகவல் ஷேர் செய்யப்பட்டுச்சு. இந்த தகவல் எல்லாமே ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மொத்தமாக 3 அல்லது 4 ரவுண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பந்தத்தை ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கலாமே. ஈரான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களையும் அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்காங்க, சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து நல்லா தானே இருக்குது அப்படின்னு விட்காஃப் அவர்கள் இப்போது அமெரிக்கா கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீ நல்லா இருக்குன்னு சொல்கிற, இஸ்ரேல்காரன் நல்லா இருக்குன்னு சொல்லணும்ல. அவனுக்கு தேவையானது நிறைவேறலை அப்படின்னா அவன் நம்மளை அட்டாக் பண்ண சொல்லுவான். அப்போ நம்ம அட்டாக் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய ஒரு சின்ன ஒரு கற்பனையாக இருக்கும். ரைட்டா? அடுத்த வார தொடக்கத்தில் மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க.
இராணுவ நடவடிக்கை எடுக்கிறதுல தனக்கு எந்த அவசரமும் கிடையாது. அப்படின்னா என்ன, இராணுவ நடவடிக்கை எடுப்பேன், ஆனால் இப்போதைக்கு அதுக்குண்டான நீடு இல்லை, டெம்பரவரியாக இப்போதைக்கு அதை நிப்பாட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கார். அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்யவில்லை என்றால் அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத அவர்கள் அறிவார்கள் அப்படின்னு ஈரானுக்கு மிரட்டலும் கொடுத்திருக்காரு ட்ரம்ப். ஆதாரம் ஆக்சியோஸ் அப்படிங்கிற அந்த செய்தி சேனல் தான் இந்த செய்திகளை எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. ப்ரூஃப் கொடுத்துட்டேன். அடுத்ததா மிக முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோ ஏமனில் இருக்கக்கூடிய ஒரு தளத்தில் மக்கள் எல்லாரும் ஒன்றா கூடி ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இவங்க ஈரானுடைய கொடி, பாலஸ்தீனத்தினுடைய கொடி இதெல்லாம் பறக்க விடுறாங்க. பறக்க விட்டு பெரிய ஒரு கோஷத்தை எழுப்புறாங்க. அந்த கோஷம் என்ன அப்படின்னா, பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக 1 மில்லியன் 10 லட்சம் பேர் பங்கேற்று இருக்கக்கூடிய ஒரு பேரணி. இது மனிதர்களுக்கான பெரு வெள்ளம் அப்படின்னு சொல்றாங்க. லட்சக்கணக்கான ஏமன் மக்கள் காசாவுக்கு ஆதரவாக நிற்கிறோம். ஈரானை பற்றி பேசி, அமெரிக்காவை பற்றி பேசி, இந்த போர் சூழல் பற்றி பேசி, பாலஸ்தீன் அப்படிங்கிற ஸ்டேட்டை பற்றி மறந்துட்டாங்க. போர்ட் ஆஃப் பீஸ் பற்றி பேசி, அமைதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி அதிக அளவில் பிரயோகம் பண்ணி, இஸ்ரேல் தொடர்ச்சியாக காசா மக்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதலை உலகத்துக்கு செய்தியாக கொண்டு போய் சேர்க்காம விட்டாங்க. அதற்காக தான் இந்த பெரிய மாசான ஒரு போராட்டம் அப்படின்னு ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இனக்குழுவினரும் காசாவுக்கு ஆதரவாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இப்போ ஈரான்ல இருந்து ஒரு பேட்டி. Second question about the port of Chabahar. You know that the port of Chabahar is a white and can play a good role for the accessing to Afghanistan and Central Asia. And we have நீங்கள் ஏசியாவில் ரொம்ப முக்கியமான கண்ட்ரிஸ்ன்னு பார்க்கும்போது இந்தியாவும் சீனாவும் தான். இப்போது இந்தியாவோடையும் சீனாவோடையும் ஈரான் நல்ல டைப்பில் இருக்காங்க. அந்த உறவை முறிக்கிறதுக்கு சபகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம் இருக்குது. அந்த துறைமுகம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்தியாவுடனான உறவுகளை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப டைப்பில் இருக்கோம். பிரிக்ஸ் கூட்டணியிலையும் ஒன் ஆஃப் த மெம்பர் அவங்க. ஈரானுடைய தூதர் முகமது பதாலி திடுதுப்புன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இது நம்ம கண்ணில் பட்டுச்சு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஓமனில் இந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் அதிரடியாக இந்த ஸ்பீச்சை கொடுக்குறாரு. நீங்கள் இந்தியாவை இப்போ அமெரிக்கா வசப்படுத்திடுச்சு, சீனா அமெரிக்கா சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க. அப்போது இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை கட் பண்ணுறதுக்கு இப்போ அமெரிக்கா பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாங்க. பொருளாதார தடைகள்லாம் இப்போ ஈரான் மேலே விதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவருடைய ஸ்பீச்சை நம்ம அப்படித்தான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சீனா, பாகிஸ்தான், துருக்கி, அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இந்த நாடுகள்லாம் தங்களுடைய குடிமக்களை ஈரானை விட்டு உடனடியாக வெளியில் போயிடுங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. 24 மணி நேரத்திற்குள்ள வெளியேறுமாறு அந்த நாடுகள்லாம் ஈரானில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் செய்திகளாக தன்னுடைய நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. நடக்க போகுதுங்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ட்ரம்ப் என்ன முடிவெடுக்க போகிறாரு, எத்தனை மணிக்கு அந்த முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் ஓபிசி பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.